ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்று ஊட்டி சந்தையுடன் பேட்டிக்கட வந்திருக்கின்றேன். மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், உங்களை பற்றி கேள்விப்பட்டு நான் மஞ்சூரிலிருந்து வந்திருக்கின்றேன். நீங்கள் சிறந்த பாடுகின்ற கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அதுவும் இன்னைக்கு இசைத்துறை தவிர வேறு துறையில் இருக்கிறீர்களா? இப்போ ஏதாவது பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம் சார், என் பேர் சந்தியா. நான் இங்கே ஊட்டியிலேருந்து தான், பர்டிகுலராக இங்கே பார்த்து காரைக்குறை கிராமம் அது சொல்லுவாங்க, அங்கேருந்து. ஸோ நான் படித்தது எல்லாம் வந்து இங்கே கேந்திர வித்யாலயா அருவங்காட்டில், அப்புறம் முடித்து என்னோடய காலேஜ் ஸ்டடீஸ் கோயம்புத்தூரில். ஸோ இதுக்கு என்ன என்னோடய இசை பயணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னோடய 7th ஸ்டாண்டர்டில் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ அங்கே என்னோடய சின்ன சின்ன இந்த லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, படுகா லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் கோயம்புத்தூர் வந்தப்போ அங்கேருந்து கொஞ்சம் தமிழ், ஹிந்தி, மலையாளம்னு அடுத்த ஒரு லெவலுக்கு போய் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் இசையை ஒரு மேஜர் இதாக எடுத்து சப்ஜெக்டாக எடுத்து படித்து இன்றைக்கி கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் பரதம் ரெண்டுமே சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போது ரெகுலராக கீழே சாட்டர்டே சண்டேஸில் கச்சேரி ரெகுலராக போயிட்டுருக்கு. படுகு லாங்குவேஜில் ஒரு ஹிட்டான சாங் கொடுத்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது கேட்கல இது வரைக்கும். எனக்காக ஒரு 2 நிமிஷம் பாடுறீங்களா? கண்டிப்பாக சார். சேனலுக்காக. ಎಲ್ಲಿದ್ದೇ ಹೆತ್ತೇ ಅಮ್ಮ ಏಕಾನಿ ಬಂದು ತೋರುಲೇ, ಎಲ್ಲಿದ್ದೇ ಹೆತ್ತೇ ಅಮ್ಮ ಏಕಾನಿ ಬಂದು ತೋರುಲೇ, ಸಿಂಗಾರ ಸೀಮೆಗ ಸಿರಿ ತೋರಿ ಬಾಮ್ಮ ಸಿನ್ನದ ಮಣ್ಣುಗ ಬಲವಾನಿ ತಾಮ್ಮ, ಎಲ್ಲಿದ್ದೇ ಹೆತ್ತೇ ಅಮ್ಮ ಏಕಾನಿ ಬಂದು ತೋರುಲೇ. இந்த பாடல் நீங்கள் பாடியது தானா? இந்த பாடல் கேட்டு இருக்கிறேன். நான் நீங்கள் தான் பாடியிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நல்ல குரல்களும் உள்ளது. நீங்கள் சினிமா லைனில் முயற்சி பண்ணியிருக்கலாமே? முயற்சி பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ்லேருந்து வந்த உடனே காலேஜ் போயிட்டுருக்கிறதுக்கவே ஈவினிங் ஹவர்ஸில் அப்போது கச்சேரி போக ஆரம்பித்தது. இன்றைக்கி வரைக்குமே ஒரு 22 வருஷமாக ஆர்கெஸ்ட்ரா லைனில் பாடிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாங்குவேஜஸில் இருக்கிற மெயினான எல்லா சாங்ஸ் எல்லா ஜோனர்லேயும் எடுத்து பாடிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்காக வேணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இளையராஜா சாங் கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் எந்த ஸ்டேஜ் போனாலும் கேட்குற ஒரு பாட்டு இன்றைக்கி பாடலாம். ட்ராக் பண்ணியிருக்கீங்களா? ட்ராக் எல்லாமே பாடியிருக்கேன். இளையராஜா சாங் ட்ராக் பண்ணியிருக்கீங்களா? ஒரு வரி பாடி காட்டுறீங்களா? காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசுமாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அருமை அருமை. உண்மையிலேயே சினிமா பாடகியோடு நான் இப்போ பேடி காண்றது எனக்கு ஒரு கனவுன்னு நினச்சிக்கோங்களேன். சரிங்க மேடம், இப்போ வேறு ஏதாவது இப்போ என்ன செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாங்க சரி. இப்போது நான் மியூசிக் முடிச்சுட்டு இப்போது ஸ்கூலில் பயாலஜி டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இசை மேலே ரொம்ப ஈடுபாடாக இருந்ததுனால சரி அடிக்கடி அந்த டச் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் ஃபுல் டைமாகவே ஒரு மியூசிக் டீச்சராகவே இருக்கேன். மியூசிக் டான்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மியூசிக் 2 days எடுப்பேன், டான்ஸ் 2 days எடுப்பேன். ஸோ எப்படி எங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி. இது போக எம்ஏ யோகாவும் என்னோடது இருக்குது. ஸோ வேதாத்ரியம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எம்ஏ யோகா இதில் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஓன் ஒரு செல்ஃப் இதுக்காக அதை நான் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்து பண்ணது. இப்போ கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து எம்ஏ மியூசிக் அண்ட் டான்ஸ் கம்பைன் பண்ணி சேர்த்து எந்த ஸ்கூலில் என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டேஸில் ஆஸ் யூஷுவல் என்னோட கச்சேரி ரெக்கார்டிங்ஸ். லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ்? மலையாளம் பாடுவேங்க சார். பாடுவீங்களா? வேணும்னா மலையாளத்தில் வேணா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஜானகி அம்மா பாடின பாட்டு தான். இதே இளையராஜா மியூசிக்கில்.
തുമ്പി വാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായൂഞ്ഞാലിടാ ആകാശ പൊന്നാലിലിലകളിൽ ആയത്തിൽ തൊട്ടേ വരാൻ ആകാശ പൊന്നാലിലിലകളിൽ ആയത്തിൽ തൊട്ടേ വരാൻ തുമ്പി വാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായൂഞ്ഞാലിടാ ലാ 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 La 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 நம்மளோட இத்தனை திறமை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு எப்படிங்க இத்தனை நான் தெரியாம போயிட்டேன். எனக்கு எங்க ஒரு இசைக்கலைஞர் இருக்காரு சந்திரன் ஆர்சன் சொல்லிட்டு, அவர் மூலமாக தான் உங்களை நான் இப்போ பேட்டிக்கான வந்திருக்கிறேன். ஆமாம் சார், அவர் கோயில் கச்சேரி எனக்கும் நிறையா கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப இஷ்டம், என்னையும் என்னோட பாட்டுனா ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த டைமில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். சரிங்க மேடம், எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க சார். நிறையா இது வரைக்கும் நிறையா ஸ்டேஜஸ் நிறையா வந்து லைவ் பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து நல்லா வரும். சரி மேடம், இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.